வெல்கம் டு மீனாட்சி அகாடமி. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம வந்து யங்ஸ் மாடுலஸ்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டெஸ்டைன் பிளாட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் அண்ட் அதோட செயிலியன்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம வீடியோ லெக்சர் முடிக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஹூக்ஸ் லா அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹவ் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றத தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹூக்ஸ் லாவோட மேஜரான அவுட்புட் என்னது? ஹூக்ஸ் லால இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் என்னது? யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த ஹூக்ஸ் லா வந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வேலிட் நேத்தே பார்த்திருந்தோம். லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் மட்டும் தான் இந்த லா வேலிட். அதுக்கு பியாண்ட் தட் இந்த ஹூக்ஸ் லா இஸ் நாட் வேலிட்னு பார்த்திருந்தோம். நேத்தே சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டலோட கோல்டன் மெட்டீரியல் நம்ம எதை சொல்லுவோம்? மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மைல்டு ஸ்டீல் ஏன் யூனிக்கான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு யூடிஎம் நம்மள்ட்ட இருக்கு. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் லேப்ல எல்லாருமே செகண்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு யூடிஎம்ல மைல்டு ஸ்டீல் ராட நீங்க வந்து டென்சைல் டெஸ்ட்க்கு சப்ஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டென்சைல் டெஸ்ட்க்கு இந்த ராட சப்ஜெக்ட் பண்றதுனால நீங்க என்ன இந்த அந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் த கிராஃப் ஆஃப் ஸ்டெஸ்டைன் பிளாட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் சப்ஜெக்டட் டு டென்சைல் டெஸ்ட் இன் யூடிஎம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவோட ஹைலைட்டான பாயிண்ட்ஸ். ஸோ நான் இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த கிராஃப் வந்து நேத்து வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ இதுதான் ஸ்டெஸ்டைன் பிளாட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் விச் இஸ் சப்ஜெக்டட் டு டென்ஷன். டென்சைல் டெஸ்ட்க்கு சப்ஜெக்ட் ஆறப்ப இந்த மாதிரி தான் மைல்டு ஸ்டீலோட ஸ்டெஸ்டைன் கிராஃப் வரும். சப்ஜெக்டட் டு டென்சைல் டெஸ்ட் இன் யூடிஎம். ஸோ இதுல வந்து ஆரிஜின் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் லோட் எதுவுமே அப்ளை பண்ணலாம், டிஃப்ளெக்ஷன் எதுவுமே வராது. ஸோ இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸும் 0, ஸ்ட்ரெயினும் 0. நீங்க டெஸ்ட்டை லோட் அப்ளை பண்ண ஸ்பெசிமன் டிஃபர்மேஷன் அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஓ வந்து ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓ வந்து என்ன சொல்லுவோம்? ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏங்கிற பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களோட ஹூக்ஸ் லா வேலிடா இருக்க போகுது. ஓகேவா? ஹூக்ஸ் லா வேலிடிட்டி இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப அந்த பிங்கிற பாயிண்ட் என்னது? அதுதான் எலாஸ்டிக் லிமிட். அதாவது எலாஸ்டிக் லிமிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க மெட்டீரியல் இங்க இதுவரைக்கும் லோட் பண்ணியிருக்கீங்க. ஆனா டெஸ்ட் போயிட்டு இருக்கிறப்பயே ஓகே இதுவரைக்கும் லோட் பண்ணது போதும் அப்படின்ட்டு நீங்க வந்து லோட ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்பெசிமன் வந்து அதோட ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். ஈவன் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரைக்குமே அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ மைல்டு ஸ்டீல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நியூட்டன் லோட் அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த லோட ரிமூவ் பண்ண பிறகு அது இனிஷியலா என்ன டைமென்ஷனுக்கு இருந்துச்சோ அதே டைமென்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி தான் பாயிண்ட் ஏ வரைக்குமே பிஹேவ் பண்ணும். ஈவன் பாயிண்ட் பி வரைக்குமே அப்படிதான் பிஹேவ் பண்ணும். அததான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றோம். எலாஸ்டிக்னா அப்படின்னா என்ன? நம்ம ஜெனரலா ஒரு லோட் அப்ளை பண்ணிட்டு ஆன் த ரிமூவல் ஆஃப் லோட் ரொம்ப முக்கியம். ஆன் த ரிமூவல் ஆஃப் த லோட் இஃப் த ஸ்பெசிமன் இஸ் ஏபிள் டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ் தென் that point marks it to be elastic point. If you cross beyond this point, any further increase in load will cause a permanent deformation. அதாவது இந்த பாயிண்ட்டை தாண்டின பிறகு நீங்க ஒரு லோட் அப்ளை பண்ணிட்டு அந்த லோடை நீங்க ரிமூவ் பண்ணாலும் பெர்மனண்டா டிஃபர்மேஷன் அதில் அக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரலா இப்ப வீட்ல செல்லமா நம்மள கிள்ளுவாங்கல்ல, கிள்றப்ப ஓகே. நார்மலா கிள்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எதுவும் ஆகாது. நீங்க லோட கிள்ளி கைய எடுத்த பிறகு திரும்ப ஸ்கின் அதே பொசிஷனுக்கு போயிரும். ஏதாவது கோவத்துல கிள்றாங்க, நெகம் அதிகமா வச்சிருக்கவங்க தெரியாம கிள்னா என்ன ஆகும்? பெர்மனன்ட் டிஃபர்மேஷனா அந்த இடத்துல ஒரு தழும்பு வரும்ல அதுதான். ஸோ அப்ப பிங்கிற பாயிண்ட் ஒரு மெட்டீரியலுக்கும் எலாஸ்டிக் லிமிட்னு ஒண்ணு இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்குள்ள லோட் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரீகெயின் ஆயிரும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனுக்கு சப்ஜெக்ட் ஆயிரும். ஜெனரலா எந்த ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிளாஸ்டிக் லிமிட் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஃபேக்கல்ட்டிய பத்தி நம்ம வந்து வி வில் ஹேவ் லைக் ஒரு ஹார்ஷ் ஒப்பீனியன் தான் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் பிங்கிறது தான் எலாஸ்டிக் லிமிட். அப்ப ஆனா ஹூக்ஸ் லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக்ஸ் லா வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரைக்கும் தான் வேலிட். ஏ டூ பில அது வேலிடா இருக்காது. ஸோ இந்த ரீஜன்லயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைல் ஸ்டீலோட ஸ்டெஸ்டைன் கிராஃப் வந்து லீனியரா இருக்கிறது சீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் லீனியரா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா அது நான் லீனியர் ஷேப் எடுத்துரும். ஸோ இந்த பாயிண்ட் சியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாயிண்ட் சி இஸ் கால்ட் அஸ் அப்பர் ஈல்டு பாயிண்ட். அப்ப பாயிண்ட் டி இஸ் கால்ட் அஸ் லோவர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஈல்டுனா என்னன்னு தெரியணும். லோவர் ஈல்ட் இப்போ வந்து
அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோவர் ஈல்டு பாயிண்ட்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஸ்பெசிமன். இனிஷியலா ஸ்பெசிமன் இப்படி தான் இருக்கு. நீங்க இனிஷியலா இங்கேருந்து லோட் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். பிங்கிற லோட் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். கிராஜுவலா இப்போ 0 அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன ஆகும்? 5, 10, 15 லைக் யூ ஆர் அப்ளைங் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன்ல இப்படி அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, பார் கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும். இனிஷியலா இருந்த லென்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த் வந்து இனிஷியலா 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா, இப்போ இங்க வந்து ஒரு 5.2 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ அந்த 5.2 கரஸ்பாண்டிங்கா ஒரு 50 நியூட்டன் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 50 நியூட்டன நீங்க ரிமூவ் பண்ணீங்க. ஆன் ரிமூவல் ஆஃப் திஸ் 50 நியூட்டன், பார் வந்து திரும்ப 5 சென்டிமீட்டர் லென்த்துக்கே வந்துருச்சு அப்படின்னா, அத தான் நம்ம வந்து எலாஸ்டிக் பாயிண்ட் இன்னும் அது எலாஸ்டிக்கா தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சப்போஸ் தேர் வில் பி அ சர்டைன் பர்ட்டிகுலர் லோடு பாயிண்ட். அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் ஒரு லோடு இருக்கும். அந்த எலாஸ்டிக் லிமிட்ட தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 75 நியூட்டன் அப்ளை பண்றேன். 75 நியூட்டன் அப்ளை பண்றப்ப, ஆன் அப்ளையிங் 50 நியூட்டன் அண்ட் இட்ஸ் ரிமூவல் நம்ம திரும்ப என்ன சொன்னோம்? அந்த மெட்டீரியல் வந்து அதோட 5 சென்டிமீட்டருக்கு திரும்ப வந்துருதுன்னு சொன்னோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா, அத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த 75 நியூட்டன் அப்ளை பண்றேன். அப்பயும் என்ன ஆயிருக்கும்? எலாங்கேட் ஆயிருக்கும். 5.4க்கு போயிருக்கும்னு வச்சுப்போமே. அந்த 5.4ல நீங்க லோட ரிமூவ் பண்ண பிறகு அதால இனிஷியல் 5 சென்டிமீட்டருக்கு வர முடியாது. அதுல வந்து ரெசிடுவலா ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ரெசிடுவலா இருக்க ஸ்ட்ரெயின் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லோட ரிமூவ் பண்ண பிறகு 5.4 இருக்கா 75 நியூட்டன் அப்ளை பண்றப்ப, நீங்க 75 நியூட்டன ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு லோட் எவ்வளோ நீங்க வந்து ஸ்பெசிமனோட லென்த்த மெஷர் பண்ணீங்கன்னா 5.1 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப என்ன ஆகுது? 5 சென்டிமீட்டர் ஸ்பெசிமன்ல இங்க வந்து லோட ரிமூவ் பண்ணீங்க. ரிட்டர்ன் டூ இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன் 5 சென்டிமீட்டர். ஆனா இங்க லோட ரிமூவ் பண்ண பிறகு அதனால 5.1 சென்டிமீட்டருக்கு தான் வர முடியுது. அப்ப என்ன ஆயிருக்கு? 0.1 சென்டிமீட்டர் வந்து அதுல பெர்மனன்ட் ஸ்ட்ரெயினா ஸ்டோர் ஆயிருக்கு. இத தான் என்ன சொல்லுவோம்? பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின். ஒரு சப்ஜெக்ட்ட முழுசா லைக் அதோட கெப்பாசிட்டிய தாண்டி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோங்கிறது அதுதான் வந்து காட்டுது. ஸோ இது வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரெயினா இருக்கும். ஃபர்தரா லோடு போகும். இந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் செட் ஆகுற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அத தான் நம்ம வந்து ஈல்டு பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். இத அப்பர் ஈல்டு, லோவர் ஈல்டு பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த லோவர் ஈல்டு பாயிண்ட். இந்த லோவர் ஈல்டு பாயிண்ட்ட பொறுத்து தான் ஒரு மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். Yield stress for any material is defined based on its lower yield point. முக்கியமா மைல்டு ஸ்டீலுக்கு கேட்பாங்க. அப்பர் ஈல்டு பாயிண்ட்ட பொறுத்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸ டிஃபைன் பண்ணுவீங்களா? லோவர் ஈல்டு பாயிண்ட்ட பொறுத்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸ டிஃபைன் பண்ணுவீங்களா? எப்பயுமே லோவர் ஈல்டு பாயிண்ட்ட பொறுத்து தான் மைல்டு ஸ்டீலோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸ டிஃபைன் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் விச் இஸ் கரஸ்பாண்டிங் டு த லோவர் ஈல்டு பாயிண்ட் இஸ் கால்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸ நான் என்ன சிம்பிள்ல டினோட் பண்ணுவேன்? ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எஃப் இல்ல சிக்மான்னு சொல்லலாம். ஸோ எஃப்ஒய் ஆர் சிக்மா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடம் தான் ரொம்ப ஒரு குரூஷியலான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, அட் பாயிண்ட் டி நீங்க ஒண்ணு அப்சர்வ் பண்ணணும். ஒண்ணு அப்சர்வ் பண்ணீங்கன்னா, ஒரு 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 இன்ட்ரஸ்டிங்கான பினாமினான் இருக்கும் மைல்டு ஸ்டீல பொறுத்தவரைக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ட நல்லா பாருங்க. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்கிரீஸ் ஆகல. ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்லயே தான் மெயின்டெயின் ஆகுது. அப்ப ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆகலன்னா என்ன அர்த்தம்? லோட் இன்கிரீஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். லோட் ஆனா இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா ஸ்பெசிமன் மட்டும் கன்டினியூஸா டிஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது பேர் தான் ஈல்டிங்ன்னு சொல்லுவோம். அதாவது அட் பாயிண்ட் டி வித்தவுட் நோ ஃபர்தர் இன்கிரீஸ் இன் லோடு. அதாவது லோடுல வந்து எந்த இன்கிரீஸுமே இருக்காது. ஆனா ஸ்டில் யுவர் மெட்டீரியல் வில் கன்டின்யூ டு டிஃபார்ம். ஸ்டில் யுவர் மெட்டீரியல் ஸ்டில் த மெட்டீரியல் கன்டினியூஸ் டு டிஃபார்ம். இந்த பினாமினான் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆர் ஈல்டிங்னு சொல்லுவோம். சின்ஸ் ஸ்டில் த மெட்டீரியல் கன்டினியூஸ் டு டிஃபார்ம். அதாவது லோடுல நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. வித்தவுட் எனி ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்ல இன்கிரீஸ் இருக்கா? ஒய் ஆக்சிஸ்ல எதுவும் சேஞ்ச் இருக்கா? இல்ல. ஆனா ஸ்ட்ரெயின் மட்டும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப வித் நோ ஃபர்தர் இன்கிரீஸ் இன் லோட் ஆர் ஸ்ட்ரெஸ் பட் ஸ்டில் த மெட்டீரியல் கன்டினியூஸ் டு டிஃபார்ம். அப்ப இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். இந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன்ங்கிறது ஒன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் பிய தாண்டிருச்சுனாலே மெட்டீரியல்ல பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் செட் ஆக ஆரம்பிச்சிரும்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அப்ப இந்த D2Eங்கிற ஸ்பெசிமன் தான் D2Eங்கிற ரீஜியன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ரீஜியன்னு சொல்லுவோம். இப்ப பாயிண்ட் சி வரைக்கும் பார்த்தாச்சு, பாயிண்ட் டி வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த ரீஜியன் என்ன சொல்றோம்? பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ரீஜியன்னு சொல்றோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ரீஜியனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டயத்துக்கு மேல மெட்டீரியல்ல வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஈல்டிங்கிறப்ப மெட்டீரியல் அதோட கிராஜுவலா அதோட ஏரியா டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்போ ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா, ஏரியா வந்து சிக்னிஃபிகன்ட்டா டிக்ரீஸ் ஆறது நம்மளுக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்படி சிக்னிஃபிகன்ட்டா டிக்ரீஸ் ஆறத அப்சர்வ் பண்றதுங்கிறது தான் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த இடம் வரைக்கும் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். இந்த பாயிண்ட் இ டூ எஃப் இருக்குல்ல,
த ரீஜியன் E to F அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டீரியலை நீங்கள் ஈல்டிங்க்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா இன்னும் ஈல்ட் ஆயிருச்சு, ஏரியா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களால அப்சர்வ் பண்றீங்க. ஆனாலும் நிப்பாட்டாம லோட நீங்க ஃபர்தரா இன்கிரீஸ் பண்ணிட்டே போக, போக உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னு ஒண்ணு செட் ஆகும். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்டின்னா, லோடு அதுக்கப்புறமா காஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஸ்ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த E to Fங்கிற ரீஜன தான் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது, ஒரு மெட்டீரியல் ஈல்ட் ஆகுது. அதுவும் இது மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும் தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும் தான் நடக்கும். ஈல்டிங்கிற ஒரு பினோமெனா நடந்திருக்கு. ஈல்டிங் முடிஞ்ச பிறகு அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்கிற ஒரு பினோமெனா அண்டர்கோ பண்ணும். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கிரீஸ் இன் ஸ்ட்ரெஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ல எந்த இன்கிரீஸுமே இல்ல. ஆனா ஸ்ட்ரெயின் மட்டும் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டூ காஸ் ஃபர்தர் இன்கிரீஸ் இன் ஸ்ட்ரெயின். இதுக்கப்புறம் என் மெட்டீரியல நான் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும்னா, ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்த பாயிண்ட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, டில் பாயிண்ட் F. அந்த பாயிண்ட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் F தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, FU இல்ல சிக்மா யூன்னு டினோட் பண்ணுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? FU ஆர் சிக்மா யூன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ, இப்ப அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸும் ரீச் ஆயிருச்சு. அப்ப மெட்டீரியல் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரீச் ஆயிருச்சு. இந்த டைமென்ஷனுக்கு வந்துருச்சு. இது மாதிரி அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்ப இருக்கும். ஸ்பெசிமென் வந்து இது மாதிரி அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்ப இருக்கும். இப்ப இப்ப இந்த ஸ்பெசிமென் இவ்ளோ இந்த மாதிரி ரீச் ஆன பிறகு, திரும்ப நீங்க ஸ்டில் ஃபர்தரா லோட இன்கிரீஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஃபர்தரா அது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த இடத்துல மெட்டீரியல் வந்து ரப்சர் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த பினோமெனான் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்ட் F வரைக்கும் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல நீங்க வந்து ஸ்ட்ரெயின இன்கிரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கம்மியான லோடு குடுத்தாலே போதும். டிஃபர்மேஷன் சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும். ஏன்னா மெட்டீரியலோட ஃபுல் கெப்பாசிட்டிய ரீச் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் Gங்கிற பாயிண்ட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் பாயிண்ட் ஆர் ரப்சர் பாயிண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஃபெயிலியர் பாயிண்ட் ஆர் ரப்சர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பெசிமென் வந்து 2ஆ பிரேக் ஆயிரும். இன்டு 2ஆ பிரேக் ஆயிரும். இந்த பினோமெனான் அதாவது F to G இருக்குல்ல, அதாவது அல்டிமேட் பாயிண்ட்ல இருந்து ஃபெயிலியர் வரைக்கும் இருக்குல்ல, இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நெக்கிங் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்கிங் ரீஜியன்னா அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வந்து அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் Gல ஸ்பெசிமென் ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட் Gல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரெயின தான் நம்ம என்ன ஸ்ட்ரெயின் சொல்லுவோம்? ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் அ மைல்டு ஸ்டீல் ஸ்பெசிமென். டென்ஷன்ல ரொம்ப முக்கியம் மைல்டு ஸ்டீல் டென்ஷன்ல. ஸோ பாயிண்ட் A அப்படிங்கிறது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, B அப்படிங்கிறது எலாஸ்டிக் லிமிட், C அப்பர் ஈல்டு பாயிண்ட், D வந்து லோவர் ஈல்டு பாயிண்ட், D to E வந்து ஸ்ட்ரெயின், D to E வந்து பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், E to F ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், F to G வந்து பார்த்தீங்கன்னா நெக்கிங். ஸோ ஏன் சார் 2 கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, அப்பேரன்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிஹேவியர் கீழ இறங்குறது. ஆனா ட்ரூ கிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நான் சொன்னேன்ல இனிஷியலா பார்த்த கான்செப்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா வச்சு வருது. ஸோ இதுதான் ட்ரூ கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து அப்பேரன்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்டிவ் ஈல்டு பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன ஸ்ட்ரெயின் சொல்லுவோம்? ஈல்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பெக்டிவ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்ட்ரெயின் என்ன சொல்றோம்? அல்டிமேட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஈல்டு ஸ்ட்ரெஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின என்ன சொல்லுவோம்? ஈல்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம்? அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின்னு பார்த்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் A வரைக்கும் தான் ஹூக்ஸ் லா வேலிட்ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த பாயிண்ட் A இருக்குல்ல, அந்த பாயிண்ட் A டில் வேர் ஹூக்ஸ் லா இஸ் வேலிட்ங்கிற பட்சத்துல தான் நீங்க எதை யூஸ் பண்ணலாம்? E இஸ் ஈக்குவல் டூ சிக்மா பை எப்சிலான் அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இந்த E இஸ் ஈக்குவல் டூ சிக்மா பை எப்சிலான்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் த லைன் OA. இந்த லைன் இருக்குல்ல, OAன்னு இருக்குல்ல இந்த லைன். இந்த OAங்கிற லைனோட ஸ்லோப்ப தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா, யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்லோப் ஆஃப் லைன் OA. அத தான் நம்ம என்ன சொல்றோம்? யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் ஸ்லோப்ப வந்து யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, யங்ஸ் மாடுலஸோட ஆக்சுவலான டெஃபினிஷன் என்னன்னா, 1 யூனிட் ஸ்ட்ரெயின் காஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவைப்படுதோ, அத தான் வந்து 1 யூனிட் ஸ்ட்ரெயின் காஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவைப்படுதோ, அத தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ரெக்வயர்ட் இஸ் கால்ட் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா பாருங்க, இந்த கிராஃப்ல
இந்த கிராஃப்ல ஒரு யூனிட் டிஃபர்மேஷன் ஸ்ட்ரெயின்ல காஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது அதை தான் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் ஓஏ இஸ் கால்ட் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு பியாண்டா ஹூக்ஸ் லா அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்தர் இந்த ஃபினாமினான வச்சு மற்ற மெட்டீரியலுக்குலாம் எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.